அனைவருக்கும் காலை வணக்கம். 999 ஸ்பெஷல் டே 1000 தொட போறோங்கிறது தான். நாளைக்கான நாளைக்கு யார் வராருங்கிறதையும் சொல்லிட்டார் அருணகிரி சார். வாழ்த்துக்கள் மேடம். நீங்க வந்து டச் லாட் ஆஃப் ஏரியாஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த புக்குங்கிறது சார் சொன்ன மாதிரி அது நம்ம கிட்ட வந்து நம்ம தொட்டு வாங்கி பார்த்து கேட்டு அது புண்ணியம் பண்ணிருக்கானா நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோங்கிறத தாண்டி நம்ம படிச்சவங்க கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எவ்வளவு புண்ணிய காரியம் பண்றோம். இவ்வளவு கன்வர்ஷன் இருக்கு அதுக்குள்ள. பார்த்தா வாங்காத ஆள் இருக்காங்க, கேட்டா படிக்காத ஆள் இருக்காங்க. படிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, என்ன சார் கேட்டா படிக்காத ஆளு, நீங்க புக்கு நீங்க சொல்லும் போது ட்ரெண்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசுனீங்க பாருங்க, அப்படியே ஒரு இதை கேட்ட உடனே பசங்க ஏரியால போய் இறக்கணும்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன விஷயம், எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை, எதை தெரிஞ்சுக்க கூடாதோ அதை தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம சொன்னா வேற வலிக்குது மக்களுக்கு. நம்ம வீட்லயே வந்து நம்ம ஒரு விஷயத்தை இதை பண்ணாதரான்னு சொன்னா வலிக்கும். அதனால நைஸா கூட்டு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எல்லாம் உட்கார வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி புத்தி இருந்தா பொழைச்சு கேட்டுக்க அப்படின்னா நம்ம டைரக்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சொல்ற விஷயம் இங்க வந்து கேட்கும்போது நமக்கானதா அவங்கவுங்க மாறிக்குவாங்க. அதனாலதான் என் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்துல பக்கத்துல உட்கார விடாது, தள்ளி உட்காருங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், பாத்தீங்களா அவங்கள பத்தி சொல்றாரு பாருங்கன்னு ஒரு இடிச்சு காமிப்பாங்க. அதனாலயே அந்த இடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. லேர்ன் இட். அந்த லேர்னிங் திங்க இன்டர்வியூன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. இன்டர்வியூனா எதுக்கு பண்றோம்னு. நம்ம போய் இன்டர்வியூல கேள்விக்கு பதில் தெரியலன்னா கூட தெரியல, சாரி சார் ஐ டோன்ட் நோ, சாரி தெரியும் அப்படின்னா எனக்கு 50% என்ன தெரியுமோ, ஹவு யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் தாட்ஸ், யுவர் ஐடியாஸ் இன் அ வேல்யூபிள் வே. அதை வந்து தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுதா தெரியலையாங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதும் கம்யூனிகேட் பண்றதும் அவரோட ஆட்டிடியூட் பிஹேவியரை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட தன்மை. மோல்டு பண்ணி ரெடி பண்ணிடலாம்யா. நீ கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிள் பீப்புள்லாம் அதிகமா எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றவும் பிரச்சனையா இருக்கு. அவங்க எல்லாம் படிச்சதுன்னு இந்த தெராவட்டிலையும் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம அந்த ஆட்டிடியூட் பிஹேவியர் வந்து கரெக்டா இருக்கா, இவர் லேர்னிங் அர்ஜோட இருக்காரா, கத்துக்கிட்டதை மற்றவனுக்கு சொல்லித்தர தன்மையில இருக்காரா. நீ ஷேரிங்னு சொன்னீங்க பாருங்க, வேற லெவல் மேடம். ஷேர் பண்றதுங்கிறது எனக்கு துடிக்கும். மனிதா நீ பிறந்தது உனக்காகவா, உணவிற்காகவா, உலகிற்காகவா அப்படிம்போம். மனிதா நீ பிறந்தது உணவிற்காகவா, உனக்காகவா, உலகிற்காகவா. இன்னைக்கு கூட போட்டிருந்தேன் என்னோட ஸ்டேட்டஸ்ல. ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே அடிச்சு டிசைன் பண்ணி போட்டேன். யார் சொன்னது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கவிதாசன் ஒருத்தர் பவர்ஃபுல்லா கொடுப்பார். ஸோ அவர் அவ்வளவு புக் எழுதியிருக்காரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தங்க புஷ்பத்தை பத்தி மேடம் சொன்னாங்க, அந்த புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் தங்கவேல் மாறன் சார். அவரோட எழுத்துக்கள்லாம் அப்படி இருக்கும். நம்ம படிச்சு மற்றவங்களை பார்க்க வச்சுட்டோம்னாலே போதும். அதனால காதுல சுவைக்கலாம், கண்ணில் நிறைவடையலாம், மனதில் நிறைவடைகிறது ஒரு பக்கம் இருக்கு பாருங்க. இது மாதிரி எல்லாம் நம்ம வயிறு தான் சாப்பிட்டு ரொம்புதுங்கிறது இல்ல. யூ ஃபீல் தட் ஆல் த பிளேசஸ் சீயிங் த புக் வித் இன்னர் தாட், அனலைசிங் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம வந்து நம்ம நிறைகுணமாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான இந்த புத்தக மழைய நமக்குள்ள ஷவர், நம்ம படிக்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் நமக்குள்ள அந்த ஷவர் சொல்லுவோம், தியானத்துல வந்து கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த புக்குகள்ல படிக்கும் போது கிடைக்குது. ஒரு ஒரு மக்களும் அந்த எழுத்துக்களுக்கு சிரமப்பட்டிருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இன்னொரு புக்கு நான் எடுக்கணும்னு பாக்குறேன், இன்னும் எழுதுறதுக்கு முடியல. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சிரமப்பட்டு எழுதுறாங்க. வாழ்க பல்லாண்டு. முடிஞ்ச வரைக்கும் புக்கை வாங்கி அவங்களையும் மேம்படுத்துவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.